ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னி லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சிறப்பு பதிவாக குரு கிரகமும் ராகு கிரகமும் நட்சத்திர பரிவர்த்தனையில் நமக்கு 6ஆம் பாவத்திலையும் 10ஆம் பாவத்திலையும் இருக்கக்கூடிய அமைப்பு தான். இது ஜூன் 14ஆம் தேதி குரு திருவாதிரையின் ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு வருகிறார் 10ஆம் இடத்துல. அப்புறம் ராகு 6ஆம் இடத்துல குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த நட்சத்திர சார மாற்றத்தில் நமக்கு பலன் அளிக்கிறது. பொதுவாகவே 2, 6, 10 அப்படிங்கிறது வேலைக்கும் நல்லாயிருக்கும், தொழிலுக்கும் நல்லாயிருக்கும், ப்ரொமோஷன், சர்வீஸு, பணவரவு, பணப்புழக்கம், அனைத்து விதமான தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போ நம்ம ஜனனஜாதத்தின்படி நமக்கு ராகு திசையோ குரு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்ததுன்னா இது ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமையும், ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இதுக்கெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் நம்ம ராகு குரு அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம ஜனன ஜாதகப்படி ராகு கெட்டவராகவோ அல்லது குரு கெட்டவராக அப்படின்னா 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புள்ள அதிகாரியாக வந்திருந்தால் இப்போ என்ன ஆகும்? அந்த வேலையில் சிரமப்படுறது, அந்த தொழிலில் சிரமப்படுறது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அது வேலை செய்யும். அதனால் நம்ம ஜனன ஜாதத்தையும் பார்த்துக்கணும். இப்போ ஒரு பணம் சேமிப்புக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்தி நீங்கள் சேமிப்பு பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு வீடு கட்டுறது, வீட்டுக்காக ஒரு லோன் வாங்கிறது, அல்லது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் தொழில் பண்ணுறவங்க, அவங்க சார்ந்த நன்மைகளை இது பல மடங்கு பெருசாகி கொடுக்கும். ஒரு சின்ன பட்ஜெட்டை போட்டிருப்போம், ஆனால் அது பெரிய லெவலில் பட்ஜெட்டை உருவாக்கி கொடுத்துரும். இடம் வாங்கிறதாகட்டும், வீடு கட்டுறதாகட்டும், வாகனம் வாங்கிறதாகட்டும், அதுக்கெல்லாம் வளர்ச்சி பண்ணியிருக்கோம். அது சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துரும். உற்பத்தி சார்ந்த துறைக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதோ ட்ரேடிங் பண்ணுறதோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக அமைஞ்சிடும். குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு, அவங்க எக்ஸாம் எழுதுறது, அவங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படும். அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும். அதே மாதிரி நமக்கு ஒரு வழக்குகள் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். வழக்கில் வெற்றிகள் கிடைக்கும். அது மாதிரி ஒரு உடல் உபாதைகள் அப்படின்றது அப்பப்போ கொஞ்சம் தலை தூக்கும். யாருக்கெல்லாம் ஜனன ஜாதத்தின்படி இந்த ராகுவோ குருவோ உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட பாவங்களுக்கு தொடர்பு கொள்ளும்போது அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியும் வரும். பட் இருந்தாலும் அது நமக்கு ஒரு கண்ட்ரோலில் இருக்கும், ரொம்பவும் பாதிச்சிடாது. ஆயுள் பலத்துக்கும் நம்மளுடைய மிகப்பெரிய உழைப்புக்கும் வளர்ச்சிக்கும் நன்மையை தரும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு இந்த சார்ந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது இடமாற்றம், வேலை பண்ணுறது, அந்த வேலையில் வேறு வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, அது சார்ந்த நன்மைகள் கொடுக்கும். இப்போ அவங்க சம்மந்தப்பட்ட வகையிலையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, பில்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு பாசிட்டிவ் வளர்ச்சிகளையோ கொடுக்கும். அதுபோக நம்முடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல புகழ் கிடைக்கும். இப்போ ஒரு பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு அசர்ட்டு ரெடி ஆகிறதுக்கும், அல்லது பூர்வீகத்தில் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருந்தால் அந்த வழக்கிலிருந்து நமக்கு அது ஆதாயமாக முடியறதுக்கும் நன்மைகளுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். தந்தைக்கு கூட நம்மளுடைய ஜாதகப்படி அது ஒரு பவரை கொடுக்கும். அதே மாதிரி பொதுஜன தொடர்பில் மிக மிக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ப்ரொமோஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அபரிமிதமான தொழில் வளர்ச்சியை உண்டாக்கும். இப்போ நமக்கு மூத்த சகோதர வகை, சகோதரி வகை, இந்த வகையில் மட்டும் கொஞ்சம் மைனஸ் இருக்குது. அது நம்ம ஜனன ஜாதகப்படி நமக்கு அது 8, 12 தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவுமே பாதிக்கும். ஸோ ஜென்ரலாகவே அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸோ
அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பான பணவரவுல சம்மந்தப்பட்ட பாதிப்புகளையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுக்கும் அதை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் நம்ம புதுசாக எதையாவது திங்க் பண்ணிவிட்டு விருப்பப்படுறது, ஒரு குறிக்கோளை வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற பாதையிலேயே நல்லா அப்படியே டெவலப்மெண்ட்டை கொடுத்துக்கிட்ருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு முதலீடுகள் 2 வகையில் போடணும், 2 ஃபீல்டில் போடணும் அப்படின்னாலும் அதுக்கு வாய்ப்புகள் வந்து நல்லாயிருக்கும். அப்போ நம்ம ஜனன ஜாதகப்படி ராகு யார், குரு யார் அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ அகம் சார்ந்த பாவங்களுக்கு தொடர்பு பெற்றிருந்தாலும் கூட 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இது மாதிரி பாவ தொடர்புகளை குரு ராகு பெற்றிருந்தாலும் கூட இந்த கோச்சாரத்தில் வந்து இந்த பரிவர்த்தனை என்பது அந்த வகையிலேயும் நன்மைகளை கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்சல்ட்டிங்கில் இருக்கீங்க, ஒரு கலைத்தொழில் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸில் இருக்கீங்க, உயர் அதிகாரிகளாக இருக்கிறீங்க, பேங்கிங் சர்வீஸில் இருக்கீங்க, உணவு, உடை, மருத்துவம் போன்ற அனைத்து விதமான தொழிலையும் நம்ம வந்து ஒரு மேலதிகாரியாக இருக்கிறனாலும் அப்பவும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து தொழிலில் பணம் போட்டு அது தொழிலை வளர்க்குறதுக்கு இது சரியான தருணம். இப்போ இந்த ஆகஸ்ட் 12 வரைக்கும் குரு ராகுவாகவே இயங்குறாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருவாகவே இயங்குறார். இந்த அளவில் நம்ம வந்து திசாபுத்தி அந்தரத்தோட கோச்சாரத்தை பொருத்தி பார்க்குறது தான் நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இந்த ராகு திசை, குரு திசை நடக்கலை, அல்லது புத்தி நடக்கலை, அந்தரம் நடக்கலை அப்படின்னா இந்த டாப்பிக்கு நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து யாருக்கெல்லாம் அந்த புத்தி திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு பொருந்துவதற்காகத்தான் இந்த பதிவு. இப்போ நம்மளுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கம் தான், சனி புத்தி நடக்குதுன்னா இந்த சனியினுடைய தாக்கத்துக்கு உண்டான பலன்கள், சனி நமக்கு என்ன ஆதிக்கம் வாங்கியிருக்காரோ அதனுடைய பலன்கள் கிடைக்கும். ஆனால் நமக்கு எப்போவுமே என்ன, ஒரு பதவி, புகழ், வளர்ச்சி அப்படின்னாலே 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துக்கு குரு வந்து ராகுவாக இயங்குறார். 6ஆம் இடத்துல அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற குருவுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு சப்போர்ட்டாக இயங்குறார். இந்த 2 சார மாற்றமும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இப்போ ஒரு எக்ஸாம் எடுக்கிறீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமு, ஒரு குரூப் எக்ஸாமு, இதுக்கெல்லாம் வெற்றி கொடுக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். சொகுசு வாகனங்கள், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு, இது அத்தனைக்குமே வளர்ச்சியை கொடுக்கும். மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். ஆகஸ்ட் 12க்கு அப்புறம் குரு நட்சத்திரத்திலே வர்றார். அப்பவும் வந்து பலத்தை அதிகப்படுத்துவார். மெயினாக குரு அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டிங் ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், ஃபைனான்ஸுக்காகட்டும் ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இது வந்து ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். அவங்களுக்கு திருப்தியான வகையில் அங்கே வேலை சூழல் வந்து அமைஞ்சிருக்கும். இப்போ கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம திசாபுத்திகள் ரீதியாக பார்த்துக்கணும். 6-10 அப்படிங்கிறது பொதுவாக 7ஆம் இடத்துக்கு அது வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, டைவர்ஸ் சம்மந்தமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது அந்த வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும், முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.